வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோல மரவள்ளி கிழங்கு மசாலா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வேற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். மரவள்ளி கிழங்கு மசாலா பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/2 கப் துருவின தேங்காய், 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி, 3 பல் பூடு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல நம்ம வெட்டி வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்க 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது இப்போ நம்ம 7 விசிலுக்கு வேக வச்சு எடுக்கணும். அந்த டைம்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய், ஜீரகம், பூடு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இனி நாம இதுக்கு மசாலாவை மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். அப்போ நம்ம வச்சிருந்த புளியை கரைச்சி அதில் உள்ள தண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு நம்ம அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுல மிளகாய் தூள், மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. துண்டு இல்லாத மாதிரி, அதாவது அந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் துண்டா இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, குக்கர் 7 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். கிழங்கு நல்லா ஏரெல்லாம் போயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம மசிச்சு எடுக்கணும். நல்லா வேகல அப்படின்னா கூட 2 விசில் நீங்க வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி வச்சு நாம இதை நல்லா மசிச்சு எடுக்கணும். உங்ககிட்ட மத்து இருந்துச்சுன்னா நீங்க அதை வச்சு கூட நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுக்கலாம். அது இல்லைன்னா கூட இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி நீங்க இதை மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிழங்கு நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு கிழங்கோட. இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கிழங்கு வேக வைக்கிறதுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்திருந்தோம். நீங்க மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளவு உப்பு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் இதை குக்கரை அடுப்புல வச்சுக்கலாம். பாருங்க, கலர் மஞ்சள் கலர்ல ஆயிருக்கு. முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த கலர் இல்ல, கொஞ்சம் கெட்டியாவும் ஆயிருக்கு. அந்த தண்ணி கொஞ்சம் வத்தி கொஞ்சம் கெட்டியா இருக்கு. அடி பிடிக்காம அந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளவுதான், மசாலா கிழங்கு நல்லா ரெடி ஆயிருச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாத்திரலாம். பாருங்க, மரவள்ளி கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். இது சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம். நீங்க தனியா கூட இதை சாப்பிடலாம், நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இதுக்கு தனியா குழம்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம காரத்துக்காக மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால இது தனியா சாப்பிடுறதுக்கே சூப்பரா இருக்கும். இது பண்றது ரொம்பவே ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நன்றி.